we going to miss this place. ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க இந்த பாரோ டவுனு. இந்த ட்ரிப்லேயே வந்துட்டு பெஸ்ட்டு ஸ்பாட்டுன்னு சொன்னேன்னா நான் பொப்ஜிகா வேலி தான் சொல்லுவேன். நம்ம ஒன்லி டிசப்பாயிண்டிங்காக இருந்தது வந்து இப்போ டேஞ்சரஸ் ஏர்போர்ட் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஆடுதுங்க ஃப்ளைட்டு. ஹலோ கைஸ், ஸோ இன்றைக்கி வந்து டே 7 அண்ட் வி ஆர் லீவிங் பாரோ. ஸோ பாரோவில் வந்து ஃபில்ஸ்லிங் போகிறோம். ஸோ இன்றைக்கி பிளான் என்னென்னா போய் ஏர்போர்ட், டேஞ்சரஸ் ஏர்போர்ட் பார்க்க போகிறோம். அண்ட் தென் ஒரு ரிவர் இருக்குது, ஆன் தி வேலே போவோம். ஸோ இட் வில் டேக் லைக் 4 hours ஆகும்னு நினைக்கிறேன். 4 to 3 hours ஃபென்ஸ்லிங் ஃப்ரம் பேரோ டு ஃபென்ஸ்லிங். அண்ட் வி ஆர் கோயிங் டு லீவ் திஸ் பிளேஸுங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த ஹோட்டல். மார்னிங்லாம் வந்துட்டு செம்ம பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்டு வி கோயிங் டு மிஸ் திஸ் பிளேஸ். செம்மையாக இருக்குங்க இந்த ஹோட்டல். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இந்த ஹோட்டல் சூஸ் பண்ணுங்கள். பேரோவில் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. சாப்பாடுமே நல்லா இருந்துச்சு, டீசெண்டாக. ஸோ மார்னிங் வந்து கொஞ்சம் ட்ரிசில் ஆச்சு அண்டு இப்போ வந்து கொஞ்சம் செட்டில் ஆகிருக்கு. ஸோ போகலாம் நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்பாட், ஏர்போர்ட். ஸோ கைஸ், இதுதான் பாரோவோட டவுனு. இதில் தான் முக்கால்வாசி ஷாப்பிங் எல்லாமே இங்கே தான் பண்ணுவாங்க. அப்படியே அந்த வியூவை பாருங்களேன், அந்த மவுண்டன்ஸில் நடுவில் இருக்கிறோம். ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க இந்த பாரோ டவுனு கம்பேரிட்டிவ்லி அதர் சிட்டிஸ்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ கைஸ், அதுதான் அந்த ஏர்போர்ட்டு பாருங்களேன், மேலே இருந்து காட்டுறேன். ஸோ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். அந்த ஏர்போர்ட் ரன்வேயை பாருங்களேன், ரொம்ப சின்னதாக இருக்குங்க. ஸோ ஃப்ளைட் இறங்குறது பார்க்கவே ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது, எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ நாங்கள் வந்து கரெக்டாக ஒரு 10:30 ஒரு ஃப்ளைட் வருதான், அதை இது பண்ணி போய்கிட்டு இருக்கோம். லெட்ஸ் see. ஹலோ கைஸ், ஸோ நம்ம வந்துட்டோம் ஃபைனலி. இங்கே பாரோ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருக்கிறோம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி டூரிஸ்ட் ஸ்பாட்டு. இங்கே பாருங்களேன் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஏன்னா இந்த ஏர்போர்ட்டு நிறையா ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. ஸோ என்ன ஸ்பெஷாலிட்டி, ஏன் இத்தனை மக்கள் வராங்கன்னு நான் சொல்கிறேன். பூட்டானில் வந்துட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது, 3 டொமஸ்டிக் ஏர்போர்ட் இருக்குது. ஸோ இப்போ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து பாரோவில் மட்டும் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து இங்கே வரதா இருந்தால் இங்கே தான் வந்து இறங்கணும். ஸோ இது ஒன்று தான் ஆப்ஷனு. ஸோ இது ஏன் இவ்வளோ ஸ்பெஷல்னால், இது எலிவேஷன் வந்து 2235 meters சரௌண்டட் பை ஹிமாலயா பீக்ஸ் ரீச்சிங் அப் டு 5500 meters வரைக்கும் இருக்குங்க. ஸோ இது வந்து மவுண்டெயின்குள்ளேருந்து வருதுங்க. ஸோ இது ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ இப்படி இருந்தால் வரும் அண்ட் தென் அப்படி போகும். ஸோ அதனால தான் வந்துட்டு இது வந்து ரொம்பவே ஸ்பெஷலு. பைலட்ஸ் வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங் வேணுங்க இந்த மவுண்டெயினில் வந்துட்டு லேண்டிங் அண்டு டேக் ஆஃப் பண்ணுறதுக்குன்னு. ஸோ ஃப்ளைட்ஸ் வந்து இங்கே வந்து டே ஹவர்ஸில் தான் வந்து ஆப்ரேட்ஸே ஆகுது. நைட் ஹவர்ஸில் ஆப்ரேட்ஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா அந்த லைட்ஸு அந்த மவுண்டன்ஸ்குள்ள காம்ப்ளெக்சிட்டினால டே ஹவர்ஸில் மட்டும்தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நைட்லாம் வந்துட்டு நீங்கள் ஃப்ளை பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து அதான் பார்க்க போகிறோம். ஸோ பூட்டானில் வந்துட்டு 2 ஏர்லைன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து துர்கர்னு ஒரு ஏர்லைன்ஸு அண்ட் தென் பூட்டான் ஏர்லைன்ஸ். பூட்டான் ஏர்லைன்ஸ் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நம்ம இந்தியாவிலேருந்து பாரோ வரணும்னா பூட்டான் ஏர்லைன்ஸ் தான் வரணும். இது வந்து ப்ரைவேட் ஏர்லைன்ஸு. அந்த துர்கர் வந்து கவர்மெண்ட் ஆப்ரேட் பண்ணுற ஏர்லைன்ஸ். நீங்கள் பாருங்களேன், பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். இந்த இருக்குது அங்கே ரோடு, அதுக்கடுத்து அங்கே ரன்வே, அதுக்கடுத்து அங்கே மவுண்டெயின்ஸு. அங்கே இங்கே ஸ்பெஷாலிட்டி ரொம்பவே அழகாக இருக்குது. இன்னொன்று அங்கே மிஸ்ட்லாம் வந்துச்சு, கவர் ஆகிருந்துச்சுன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் சொல்கிறது வந்து மோஸ்ட் டேஞ்சரஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுன்னே சொல்கிறாங்க. கொஞ்சம் நினச்சி பாருங்களேன், அப்படியே அங்கே வந்து இறங்கி அப்படியே வெளியே வர்றது ரொம்பவே ஸ்பெஷல் ஃபீலிங்காக இருக்கும். பட் ஆனால் இதோட ப்ரைஸஸ் வந்து ஹையாக இருக்குதுங்க. இப்போ நாங்களே வந்துட்டு இதில் ஏர்லைன்ஸில் வரலாம்னு நினச்சோம். பட் ஆனால் ப்ரைஸஸ் வந்து ரொம்பவே டபுள் தி ப்ரைஸ் இருக்குது.
ஸோ இந்த ஃப்ளைட்டு பறக்கிறதுக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரெயின்டு பைலட்ஸ் தாங்க அலோவ் பண்ணுறாங்க. மற்ற எல்லாருமே வந்துட்டு அலோவ் பண்ணுறதில்ல. ஒன்லி ட்ரெயின்டு பைலட்ஸ் தான் அலோவ் பண்ணுறாங்க. இது வரைக்கும் எதுவும் மேஜர் ஆக்சிடெண்ட் அந்த மாதிரிலாம் ஆனதில்லைங்க. ஸோ ரொம்பவே சேஃபாகவே பறக்கலாம். பாருங்க, ஒரு ஹெலிகாப்டர் பறந்துக்கிட்டு இருக்குது. டேக் ஆஃப் ஆகுது ஹெலிகாப்டர். ரொம்பவே பக்கத்தில் இருக்குங்க. இது இங்கேருந்து பார்க்குறது இந்த மாதிரி எந்த ஏர்போர்ட்டும் சான்ஸ் கிடைக்காது. நம்ம பக்கத்தில் லேண்டிங் இது பார்க்குறது. ஸோ கைஸ், ஃபைனலி டேக் ஆஃப் ஆக போகுது. இங்கே பாருங்கள், செம ஸ்பீடில் போகுதுங்க. ஸ்பீடு எடுக்குது. இங்கே பாருங்கள், வாவ், தூக்கிடுச்சுங்க. ரொம்ப பக்கத்துலேருந்து பார்க்குறோம். இதான் ஃபஸ்ட் டைம். செம்மையாக இருக்குது. அந்த மவுண்டெயின்குள்ளே போகுது. பார்க்கவே பயமாக இருக்குது. வாவ், அந்த மிடில் ஆஃப் தி மவுண்டெயினில் போயிடுச்சு. ஸோ கைஸ், இங்கே வந்து டீசல் 1 லிட்டர் வந்து 103 அங்கே ப்ரைஸு 103.74. ஸோ இங்கே வந்து நாங்கள் பூட்டானில் பெட்ரோல் போட வந்தோம். இதுதான் பெட்ரோல் பங்க். பாருங்கள், செம்மையாக இருக்கா வியூவு. பெட்ரோல் வந்து 99.56 அங்கே. இங்கே 1 லிட்டர் காஸ்ட்லியாக தான் இருக்குது. நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாகவே மிஸ்டியாக இருக்குது. ஸோ இப்போ கீழே போகிறோம். ஃபிலிஸ்டீன் போயிட்டுருக்கோம். ஸோ கைஸ், கிளைமேட் அப்படியே மாறிடுச்சுங்க. ஆந்தி வேலை நாங்கள் போகும்போது ஃபுல்லாகவே மிஸ்ட்டு கவர் ஆகிருச்சுங்க. ஒன்றுமே தெரியல, ரோடே தெரில. இங்கே பாருங்களேன் கிளைமேட் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே பயமாக இருக்குது. ப்ளஸ்ஸு ரெயின் வேறு லைட்டாக ட்ரிசில் ஆகிட்டுருக்கு. நான் அந்த மாண்டேஜ் ஆட் பண்ணுறேன், நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. எவ்வளோ தூரம் இந்த மாதிரி கண்டினியூ ஆக போகுதுன்னு தெரிலையே. ஸோ கைஸ், இப்போ வந்து எக்ஸிட் ஆக போகிறோம். ஸோ இப்போ வந்து கீழே வந்துட்டோம். பேரல் வந்து ஃபிலிஸ்டீன் வந்துட்டோம். ஒரு 4 hours ஆச்சு. வரும்போது பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சு ரூட்டுன்னு. இப்போ வந்து எக்ஸிட் ஆக போகிறோம் இங்கே. ஸோ அதுக்கு தான் இங்கே போகிறோம் வெளியே. ஸோ எக்ஸிட் ஆகிட்டு நம்ம திருப்பியும் உள்ளே வரலாம். உள்ளே வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணலாம். நம்ம எஸ்டிஎஃப் பே பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து திம்பு அந்த மாதிரி போகிறதுக்கு தான் எஸ்டிஎஃப் பே பண்ணணும். ஃபிலிஸ்டீனுக்கு வந்து எஸ்டிஎஃப் தேவையில்லை. ஸோ ஒரு நாள் நீங்கள் வந்து அதை வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எக்ஸிட் பண்ணிவிட்டு உள்ளே வரணும். ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ இதை விட்டு போனால் இந்தியா வந்துடும். Firstly, with the grace of God and because of the Almighty, so and because of the combined effort, so we successfully did our Buddhist tour. So without any problem, so we reached back here. So okay, sir. So all in Buddhism, we believe that. So it is all because of the karmic relationship that we shared in the past. That's why we met here. So there are lots of guide and driver. So out of 1,000 guide and drivers, so you all met us. So there are lots of thousands of tourists. So out of them, so we met you all. So like I said, it is all because of the karmic relationship that we shared in the past. That's why. So once again, would like to extend my gratitude for coming to our Bhutan and choosing Bhutan as the travel destination. Okay, sir. Yeah. Sir, madam, travel safe. Thank you for visiting Bhutan. That is Mr. Om. Okay. The one with the mustache. So thank you so much, Tando, and thank you so much, driver. And today, solely because of today it was very difficult situation, and the climate was changing, and he drove safely. And thank you so much, and we have been so grateful for you, and thank you for taking care of us, and you have been so kind to us as well. So once again, thank you so much. We will visit again, and see you soon. All the best, sir. Yeah. So guys, he is from Flying Beat Bhutan, and his name is Om Prasad, right? So he is the one who has organized us, and ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக அரேஞ்ச் பண்ணி இன் டர்ம்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸு, அப்புறம் ரூம்ஸு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்து பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ளையிங் பூட்டான் சூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இந்தியன்ஸ் நீங்கள் ஆர்கனைசர் போனீங்கன்னா தே வில் கெட் தி கமிஷன் அண்ட் உங்களுக்கு ப்ரைஸ் அதிகமாக வரும். பட் டைரெக்டாக இஃப் யூ கெட் தி பூட்டான் கான்டாக்ட் லைக் ஃப்ளையிங் பூட்டான் மீன்ஸ்
யூ வில் கெட் தி லெசர் ப்ரைஸ் அண்ட் பெட்டர் டிஸ்கவுண்ட். ஸோ நம்ம சேனல் நேமை சொல்லுங்கள், சொல்லி நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் தரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ சேனல் நேம் சொல்லிவிட்டு நீங்கள் டிஸ்கவுண்ட்ஸ் வாங்கிக்கோங்க அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் சார், do you want to say anything? Yes, thank you very much for choosing us. Flying Beat Bhutan is very much thankful to you all for choosing us, for your making your tour successful. And also I hope that everybody will try to connect with us in future, and we'll be very grateful to organize your tour anytime. And also I have a few questions for you, from the day that you arrived till the yesterday, right, the end of your tour, how was everything? Was everything as per your expectations, or somewhere we lose the service? So from day one we arrived, the guide came in at the formality itself, and he guided from top to bottom, and our expectation was you fulfilled every expectations, and in terms of rooms, everything we are much satisfied, and food also very nice, and it was perfectly organized. And most importantly, the itinerary which you mentioned, all the places we went, nothing has been missed out. So that I have noted down. So every places we have went and saw, and it was so nice to see. Thank you so much. ஸோ கைஸ், கிளம்பிட்டோம். நம்ம இப்போ வந்து பார்டரை போய் செக் அவுட் பண்ணிவிட்டு லக்கேஜ் ஸ்கேன் பண்ணிட்டு வெளியே போனோம். ஸோ பக்டோரா போகிறதுக்கு 4 hours ஆகும். ஸோ அதனால் இப்போ ஒரு 11:30 கிளம்புறோம். ஸோ லஞ்ச் ஆன் தி வேல முடிச்சுட்டு ஒரு 4 o'clock அந்த மாதிரி ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சி. ஹோப்ஃபுல்லி எக்ஸிட்டில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஸோ நான் போயிட்டு நான் உங்களுக்குலாம் சொல்கிறேன். ஸோ கைஸ், இதுதான் இந்தியா அண்ட் பூட்டான் பார்டர். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செவர் இருக்குல்ல, இந்த செவத்துக்கு பின்னாடி இங்கே வந்து ஃபுல்லாகவே இந்தியன் பார்டர். அந்த சைடு போனீங்கன்னா பூட்டான் வந்துடும். ஸோ இப்போ நம்ம எக்ஸிட் ஆகிட்டு போயிட்டுருக்கோம். பாருங்கள், இதுதான் பூட்டான். இந்தியாவில் வந்துட்டோம் நாங்கள். இந்தியா எப்படி இருக்குது பாருங்கள், ஒரே குப்பையாக இருக்குது. அந்த சைடு போனீங்கன்னா பூட்டான். ஸோ கைஸ், ஃபைனலி நம்ம வெளியே வந்துட்டோம். எக்ஸிட் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஜஸ்ட்டு பாஸ்போர்ட் செக் பண்ணாங்க, அப்புறம் பேகை வந்து இது பண்ணி வச்சோம். அவ்வளோதாங்க, அதுக்கடுத்து வெளியே வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிறோம், வெஸ்ட் பெங்கால் கிட்ட. ஸோ இதுதாங்க அந்த பார்டர். ஸோ இப்போ போய் நம்ம பக்டோரா பக்கத்தில் ரூம் செக்கிங் பண்ணலாம். ஸோ கைஸ், ஸ்டார்ட் பண்ணிட்டோம் காரில். ஸோ இந்த பிளேஸ் பேர் ஜெய் ஹோம். ஸோ அங்கே தான் எக்ஸிட் ஆனோம். எக்ஸிட் ஆகிட்டு இப்போ போகிறோம். போய் பக்டோரா பக்கத்தில் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு 4 hours ஆகும் ஃப்ரம் ஜெய் ஹோம் டு பக்டோரா. ஹலோ கைஸ், ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட் டே. ஸோ இப்போ நம்ம வந்து சில்கிரின்னு ஒரு இடத்துல இருக்கிறோம். ஸோ நேற்று நான் வந்து இல்லை செம மழைனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு இங்கே சில்கிரின்னு ஒரு ஏர்என்பி ஸ்டே புக் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே வந்துட்டு ஸ்டே பண்ணிவிட்டு இன்றைக்கி தான் வந்துட்டு நாங்கள் சென்னை கிளம்புறோம். ஸோ உங்களுக்கு நான் ஐட்னரி சொன்னேன்னா உங்களுக்கு புரியும் ஏன் நம்ம வந்து சில்கிரியில் ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ நான் ஐட்னரி சொல்கிறேன் நாங்கள் என்னென்ன பண்ணோன்னு. ஸோ எங்களோட பிளான் வந்து 7 nights 8 days, மொத்தம் 7 nights 8 days எங்களோட பிளானு. ஸோ டே 1 எங்கே வந்தோம்னா அரைவ் இன் ஃபின்ஸ்லிங். ஸோ டே 1 என்ன பண்ணோம்னா நாங்கள் வந்து சென்னை ஃப்ளைட் பிடிச்சி பக்டோரான்னு ஒரு ஏர்போர்ட் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்து இறங்கிட்டு அங்கேருந்து ரோடு வழியாக ஃபின்ஸ்லிங் வந்தோம். ஸோ இது வந்து டே 1. டே 2 வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா ஃபின்ஸ்லிங் டு திம்பு போனோம். திம்பு வந்து கேபிட்டல் ஆஃப் பூட்டான். ஸோ அங்கே போனோம். ஸோ அந்த டே 2 வந்து எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா 6 hours ஆச்சு அண்ட் 180 kilometers அப்ராக்சிமேட். இயர்லி மார்னிங்கே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ஃபின்ஸ்லிங் ஹோட்டலில் இருந்து. அண்ட் தென் ஒரு 6 hours மேலே போச்சு. சீனிக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நிறுத்தி ஃபோட்டோ எடுத்து ரொம்பவே இருந்துச்சு. 6 hours எங்களுக்கு அவ்வளோ தெரியல, போனதே தெரில. பட் மவுண்டன்ஸ் போனாலும் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இது வந்து டே 2. ஸோ நாங்கள் டே 3 வந்து திம்புவில் ஸ்டே பண்ணோம். ஸ்டே பண்ணிவிட்டு திம்புவில் வந்துட்டு பூத்தா பாயிண்ட் பார்த்தோம். அண்ட் தென் சிம்பிளி பூட்டான் பார்த்தோம். அப்புறம் வந்துட்டு டல்கின் ரிசர்வ் ஜூன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ இந்த 3 ஆக்டிவிட்டீஸுமே திம்புவில் பண்ணோம் டே
3. இது வந்து உங்களுக்கு வந்து வீடியோவில் எல்லாமே இருக்கும், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். எபிசோட்ஸ் வைஸ் நான் போடுறேன். ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இது வந்து டே 3 இன் திம்பு. அண்ட் டே 4 வந்து புனாக்கா டு பொப்ஜிகா போனோம். டே 3ல வந்துட்டு நாங்கள் வந்து ஈவினிங்கே புனாக்கா போயிட்டோம். புனாக்கா போயிட்டு அங்கே போய் ஸ்டீம் லாட்ஜ் ரெசார்ட்னு ஒன்று ஸ்டே பண்ணோம். டே 3லேயே இதெல்லாம் புத்தா பாயிண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு அண்ட் தென் டே 4 வந்து புனாக்காலேருந்து நாங்கள் பொப்ஜிகா போனோம். ஸோ அதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 3 to 4 hours கிட்ட ஆச்சு போயிட்டு வர்றதுக்கு. ஸோ பொப்ஜிகா வந்து செம்மையாக இருந்துச்சுங்க. இந்த ட்ரிப்லேயே வந்துட்டு பெஸ்ட்டு ஸ்பாட்டுன்னு சொன்னேன்னா நான் பொப்ஜிகா வேலி தான் சொல்லுவேன். அந்த ஸ்பாட் ஒரு மேஜிக்கலாக இருந்துச்சு. ட்ரெக்கிங் போனோம். ஸோ நீங்கள் வீடியோ நான் போடுறேன், ஸோ அதில் போய் பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஸோ அது வந்து கண்டிப்பாக மஸ்ட்டு டெஸ்டினேஷன் நான் சொல்லுவேன் ஆக்டிவிட்டி. ஏன்னா அந்த இடமே வந்து ரொம்ப சீனிக்காக இருந்துச்சு. நிறைய நேரம் ஃபோட்டோஸ் பண்ணுவோம். ஒன்லி டிசப்பாயிண்டிங்காக இருந்தது வந்து நாங்கள் அங்கே ஸ்டே போடலை. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து பொப்ஜிகா வேலி போகிறீங்கன்னா ஒரு நாள் ஸ்டே போடுங்க. அங்கே ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி ஸ்டே ஹோட்டல்ஸ்லாம் அங்கே இருக்குது. பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், பட்ஜெட்டுமே கொஞ்சம் அதிகமாகும். பட் ஒருத்துங்க அங்கே போய் ஸ்டே பண்ணி அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்துட்டு ரொம்பவே ஒர்த்து. பொப்ஜிகா வேலி வந்து ஸ்டே பண்ணிக்கோம். நாங்கள் என்ன பண்ணோன்னா காலையில் போயிட்டு ஈவினிங் ரிட்டர்ன் ஆனோம். ஸோ ஈவினிங் வந்து திருப்பியும் பேக் டு புனாக்கா போட்டோம். ஸோ அது வந்து டே 4 ஆச்சா, புனாக்கா அண்ட் பொப்ஜிகா வேலி. ஸோ டே 5 என்ன பண்ணோன்னா புனாக்கா டு பாரோ போயிட்டோம். ஸோ அது வந்து எவ்வளோன்னா 125 kilometers, அப்ராக்சிமேட்லி 4.5 hours ஆச்சு. புனாக்காலேருந்து பாரோ போகிறதுனால தான் நாங்கள் வந்து பொப்ஜிக்காவில் ஸ்டே பண்ண முடியல. ஏன்னா பொப்ஜிக்காவில் ஸ்டே பண்ணோன்னா ஒன்றுமே தூரமாக இருக்கும். ஸோ புனாக்காலேருந்து போனனால அது வந்து ஒரு 4 hours பாரோ போயிட்டோம். ஸோ டே 5 வந்து இதுதாங்க ஆக்டிவிட்டி. ஆந்து வேலை வந்துட்டு சின்ன சின்ன இது பார்ப்பீங்க, கிராசிங் ரிவரு அந்த மாதிரி இதெல்லாம் பார்ப்பீங்க. ஈவினிங் வந்து பாரோ ரீச் ஆன பிறகு அங்கே ஸ்ட்ரீட் மார்க்கெட்டு அதெல்லாம் சுற்றி பார்ப்பீங்க. ஸோ பாரோ வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. அந்த இடம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வேறு இருக்குல்ல, ஸோ அதனால் ரொம்பவே அழகாக இது பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து டே 5. அப்புறம் வந்து டே 5ல வந்து நாங்கள் ரூம் செக்இன் பண்ணோம். ஜிடியான்னு ஒரு ரூமு சூப்பராக இருந்துச்சுங்க. இது வந்து ஃப்ளைங் பூட்டான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அந்த ரூம்ஸ் நீங்கள் வீடியோவில் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ அங்கே செக்இன் பண்ணிவிட்டு நாங்கள் நைட் மார்க்கெட் போய் அங்கே சாப்பிட்டுட்டு மஸ்ட் ட்ரை ஃபுட்டுனா மோமோஸ் சொல்லுவேன். அப்புறம் அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு டாக்ஷி, போர்க்கு, பீஃப் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நீங்கள் நான் வெஜிடேரியன்னா இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சிக்கிம் பான்னு ஒன்று இருக்குது போர்க்கு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இவங்களோட ட்ரெடிஷ்னல் டிஷ், அதெல்லாம் நான் வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க நீங்கள் போய் அந்த வீடியோவில் பார்த்து இது பண்ணலாம். ஸோ இதெல்லாம் மஸ்ட்டு ரைட் டிஷ்ஷஸ் இன் பூட்டான். டே 6 என்ன பண்ணோம்னா நாங்கள் டைகர் நெஸ்ட் போயிருந்தோம் ட்ரெக்கிங். ஸோ காலையிலேயே வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு 6:30 எழுந்திரிச்சு ட்ரெக்கிங் போயிருந்தோம். ட்ரெக்கிங் வந்து ஒரு 6 hours ஆச்சு. கொஞ்சம் மாடரேட்டான ட்ரெக்கு தாங்க அது. ஈஸி ட்ரெக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். அது வந்து கொஞ்சம் மாடரேட்டான ட்ரெக்கு. பட் ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க அந்த ட்ரெக்கிங். டைகர் நெஸ்ட் ட்ரெக்கு பேர். ஸோ மேலே போக போக நல்லா பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. பட் நீங்கள் கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கணும். கொஞ்சம் ட்ரெக்கிங்லாம் போயிருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் நாங்கள் போகும்போதுமே நிறையா வயசானவங்க குழந்தைங்கலாம் வந்தாங்க. எல்லாருனாலையும் முடியும். பட் கொஞ்சம் நீங்கள் ஆக்டிவிட்டி பண்ணணும். ரொம்ப ஈஸின்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் நீங்கள் மென்டலி ப்ரிப்பேர் ஆகிக்கணும். ஸோ அது வந்து டே 6 பண்ணோம். வந்துட்டு நாங்கள் படுத்துட்டோங்க. நான் அதுக்கடுத்து ஹாட் ஸ்டோன் பாத்னு ஒன்று இருக்குது. வேணும்னா நீங்கள் அவுட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனலு. நாங்கள் அது வந்து அவுட் பண்ணலை, ஏன்னா நாங்களே செம்ம டயர்டாகிட்டோம். ஸோ அதனால் நாங்கள் போய் படுத்துட்டோம். ஸோ அன்றைக்கி வந்து ஃபுல் டே ட்ரெக்கிங்ட்டு ரெஸ்ட் எடுத்தோம். ஸோ அது டே 6 முடிஞ்சிச்சு. அண்ட் டே 7 வந்து பாரோ டு ஃபின்ஸ்லிங் அகெயின். ஸோ இங்கே வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. இங்கேருந்து நீங்கள் வந்து பாரோ ஏர்போர்ட் போய் சென்னை போகலாம். அது ஒரு ஆப்ஷன். உங்களுக்கு வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். பட் ஆனால் அதோட காஸ்ட் வந்து அதிகம். ஒரு 30,000 35,000 கிட்ட வரும். அதர்வே வந்து நீங்கள் திருப்பியும் அந்த மாதிரியே வந்துட்டு ரிட்டர்ன் ஆகணும். பாரோ டு ஃபின்ஸ்லிங் வந்துட்டு ஃபின்ஸ்லிங் டு பக்டோரா வரணும். ஸோ அது ஒரு பட்ஜெட் ஆப்ஷன். ஸோ நாங்கள் வந்து பட்ஜெட்டில் தான் வந்தோம். அதனால் வந்துட்டு நாங்கள் வந்து பாரோ டு ஃபின்ஸ்லிங் ட்ரைவ் வந்தோம். ஸோ அது வந்து ஒரு 5 hours ஆச்சுங்க. காலையில் கிளம்புனோம், 5 hours ஆச்சு. நாங்கள் வரும்போதே வந்துட்டு அந்த ஏர்போர்ட், மோஸ்ட் ஐகானிக் ஏர்போர்ட் இன் பாரோ, டேஞ்சரஸ் ஏர்போர்ட்டு. ஸோ அது நாங்கள் பார்த்தோம். அதுவுமே ரொம்பவே அழகாக இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று. ஸோ அதை மிஸ் பண்ணாதீங்க. ஸோ ஃபின்ஸ்லிங் வந்துட்டு செக்இன் பண்ணி ஹோட்டல் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து நாங்கள் எக்ஸிட் வாங்கிட்டோம். அன்றைக்கே ஃபின்ஸ்லிங்கில் வந்துட்டு ஸ்டாம்ப் எக்ஸிட் வாங்கிட்டு, ஏன்னா உங்களுக்கு எஸ்டிஎஃப் வந்து திம்பு போகிறதுக்கு தான் எஸ்டிஎஃப் அமௌண்ட் பே பண்ணணும். ஃபின்ஸ்லிங்கில் இருக்கிறதுக்கு வந்து எஸ்டிஎஃப் அமௌண்ட்டு தேவையில்லை, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஃபீ. ஸோ அந்த அமௌண்ட் தேவையில்லாதனால நாங்கள் 6 days தான் பே பண்ணியிருந்தோம். நாங்கள் வந்து எக்ஸிட் வாங்கிட்டு ஸ்டாம்ப் வாங்கிட்டு ஃபின்ஸ்லிங்கில் நீங்கள் அகெயின் ஸ்டே பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து எஸ்டிஎஃப் அமௌண்ட் எதுவும் பே பண்ண தேவையில்லை. 1 day நீங்கள் இருந்துக்கலாம். ஸோ செக்இன் பண்ணிவிட்டு நாங்கள் சும்மா மார்க்கெட்லாம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் ரெஸ்ட் எடுத்தோம். அண்ட் தென் டே 8 வந்து ஃபின்ஸ்லிங் டு பக்டோரா.
ஸோ இதுதான் லாஸ்ட் டே ஃபின்ஸ்லிங் டு பக்டோரா. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா ஃபின்ஸ்லிங்கில் இருந்து சில்குரின்னு ஒரு இடம் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்துட்டு ஏர்என்பி போட்டிருந்தோம். ஸோ அங்கே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு டே 9 வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து சென்னை கிளம்புறோம். ஸோ இது ஏன் நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா 1 day பஃபர் வச்சோன்னா ட்ராவல் வந்து அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சோம். ஏன்னா அகெயின் நீங்கள் பேரோ டு ஃபின்ஸ்லிங் வர்றதுக்கு 4 hours 5 hours ஆகும். அண்ட் தென் ஃபின்ஸ்லிங் டு பக்டோரா வர்றதுக்கு ஒரு 4 hours ஆகும். ஸோ டோட்டலாக 8 hours. நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டோட்டலாக அந்த 8 hours ஸ்ட்ரெச் பண்ணி வந்து அப்புறம் நம்ம சென்னை ஃப்ளைட்டை பிடிச்சி திருப்பி ஒரு 4 hours 3 hours கிட்ட ஆகும் சென்னை ரீச் ஆகுது. ஸோ டோட்டலாக ஒரு ஆன் தி ஸ்ட்ரெச் 12 hours ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் பண்ண வேணான்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்து நாங்கள் வந்து இந்த பிளானை போட்டோம். ஸோ சிலிகுரியிலேருந்து ஏர்என்பி ஸ்டே போட்டுட்டு ஸோ இன்றைக்கி வந்துட்டு டே 9 எங்களோட அஃபிஷியலாக டே 9 வந்து நாங்கள் வந்து இங்கேருந்து சென்னை ஏர்போர்ட் கிளம்புறோம். ஸோ இன்றைக்கி வந்து 3:30 ஃப்ளைட்டு இண்டிகோ. ஸோ இங்கேருந்து கிளம்புறோம். ஸோ அதுதாங்க. ஸோ நீங்கள் வந்து ட்ராவல் எனக்கு வந்து பண்ணுவேன், எனக்கு வந்து 13 hours 14 hours ஸ்ட்ரெச்சில் நான் வந்து ட்ராவல் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1 day ஸ்கிப் பண்ணிக்கலாம். டே 8 வந்துட்டு நீங்கள் பேரோ டு ஃபின்ஸ்லிங் வந்துட்டு ஃபின்ஸ்லிங் டு பக்டோரா ஏர்போர்ட்டை பிடிச்சி நீங்கள் வந்து சென்னை வந்துடலாம். ஸோ அது வந்து ஒரு 13 hours ஸ்ட்ரெச்சில் வரும். ஸோ இது தாங்க ஒரு கம்ப்ளீட் ஐட்னரி. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு வந்து இது இந்த ஐட்னரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பூட்டான் பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த ஐட்னரி நான் வச்சுக்கோங்க. ஸோ ரொம்பவே ஈஸி, சீப்பும் கூட. ஸோ காஸ்ட்டு வந்து எனக்கு வந்து ஒரு 50,000 ஆச்சு. சீசன் டு சீசன் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இது வந்து நான் வந்து ஃப்ளையிங் பீட் பூட்டான், ஸோ அவங்க மூலியமாக தான் போயிருந்தேன். ஸோ எல்லாமே பெர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்களோட நம்பர் அண்டு நேம் காண்டாக்டில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும்னா நீங்கள் எடுத்து நீங்கள் பிங் பண்ணி என்கொயரி பண்ணிக்கோங்க. அவங்க வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ காஸ்ட்டு அதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ளைட் போயிட்டு நான் அங்கே போய் செக்இன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படின்னு. ஸோ கைஸ் ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. செக்இன் பண்ணி செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சாச்சு. ஸோ இப்போ ஃப்ளைட் வந்து 3:40. ஸோ போகணும். இங்கே வந்து வெயிட்டிங் ஏரியாவில் உட்காந்துருக்கோம். செம்ம கூட்டமாக இருக்குங்க இங்கே. ஸோ இது ஒரு 2.5 hours ஜேர்னி இருக்கும் ஃப்ளைட்டில். ஸோ 2.5 hours ஜேர்னி முடிச்சுட்டு நம்ம சென்னை ரீச் ஆக போகிறோம். ஸோ அதுதாங்க இன்றைக்கி பிளான். கைஸ், ஸோ இறங்க போகிறோம் இப்போ சென்னை. பட் க்ளவுட்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ரொம்பவே ஆடுதுங்க ஃப்ளைட்டு டர்புலன்ஸ்னால. ஃபுல்லாக மழைன்னு சொன்னாங்க, பட் எப்படின்னு தெரில, ரொம்பவே ஷேக் ஆகுது. ஸோ இன்னும் ஒரு 10 to 15 minutes லேண்ட் ஆயிடுவோம். ஃபுல்லாக ரொம்பவே ஷேக் ஆச்சு. இவ்வளோ நேரம் கரெக்டாக வந்துகிட்டு இருந்துச்சு. பட்டு இப்போ லேண்டிங்கில் வந்துட்டு க்ளவுட்ஸ் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே ஷேக் ஆகிட்டு இருக்கு. ஸோ கைஸ், சரியான மழைங்க சென்னையில். 6:30 வந்துட்டோம். மழை அடித்து ஊற்றுது. எங்களை சென்னை வந்து மழையோடு வெல்கம் பண்ணுது. தேங்க்யூ சென்னை. பாருங்க, அடித்து ஊற்றுது. செம்மையாக இருக்குங்க கிளைமேட்டு. பட்டு சேஃபாக வந்து இறங்கிட்டோம். மழை இருந்தால் கூட எந்த பெருசாக டர்புலன்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஸ்மூத்தாக இறக்கிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வெளியே போய் பேக் செக் பண்ணிட்டு வெளியே போகலாம். ஹலோ கைஸ், ஸோ ஃபைனலி வந்துட்டோம். ஸோ பூட்டான் ட்ரிப் இதோட முடிஞ்சிச்சு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. அண்ட் தென் இந்த சீசன் முடிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் சீசனில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய். நெக்ஸ்ட் ஸ்டாப் தமிழ், ஜான் பிரதீப் சைனிங் ஆஃப்.